நான் கொடுக்கக்கூடிய சூப் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா மிக்ஸி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். வச்சாச்சுங்க. இப்போ நாம் இந்த பவுலில் இருக்கிறத எடுத்து நாம் உள்ளுக்குள்ள விட்டுக்கலாம். குடிச்சு பாருங்க, நம்ம மலச்சிக்கல்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். சும்மா ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குங்க. வணக்கம், வாங்க. ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. உணவே மருந்துங்க. பிபின்னு சொல்றோம், சுகர்னு சொல்றோம், மூட்டு வலின்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிபி எதனால வருதுன்றதும் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அந்த பதிவுல வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். பிபின்றது பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் இருக்கணும், அதே மாதிரி டென்ஷன் இருக்கக்கூடாது, அளவான உணவு எடுத்துக்கணும் தான் பிபியோட குறைக்கிறதுக்கு. பிபியை நம்ம வந்து சீக்கிரமா குறைச்சிக்கலாங்க, முடியாத ஒண்ணுமே கிடையாது. சந்தோஷமா இருந்தீங்கன்னா பிபி வாழ்க்கையில என்னைக்குமே வராதுங்க. நம்ம டென்ஷன் ஆகிறதுனாலும் தூக்கமின்மையினால தான் பிபி அதிகமாக வருதுங்க. ஆயில் ஐட்டத்தை வந்து நம்ம குறைச்சிக்கணும், அப்போ நமக்கு பிபி வராது. பிபியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லோ பிபி ஹை பிபின்னு சொல்லுவோம். நமக்கு என்னைக்கு மரணம் ஏற்படும் தெரியாது. எந்த வியாதியாக இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம், ஆனால் பிபி இருந்ததுன்னா தப்பிக்க முடியாதுங்க. அதை வந்து நம்ம வராமல் பார்த்துக்கணும். வந்திருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு என்ன விஷயன்றதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பிபியை வந்து குணப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரைனால முடியும் அப்படின்றது என்னுடைய தாட்டுங்க. மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டியதில்லை. முருங்கைக்கீரையை எப்படி எடுத்துக்கிட்டா பிபி குறையும், சுகர்ல இருந்து நார்மலா எப்படி இருந்துக்கலாம். சுகர் நார்மல்ன்றது பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாகவும் போகாது, குறையாகவும் எந்த தொந்தரவும் வராமல் இருக்கிறதுக்கு சுகர் வந்து நார்மல்னு சொல்றாங்க. சுகர் இல்லாம போகிற, சுகர் வந்துருச்சுன்னா சுகர் அறவே ஒழிக்க முடியாது. என்னுடைய தமிழ் மருத்துவத்தை பொறுத்தளவு சொல்றேங்க. டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. நமக்கு சுகர் இருக்குது, இவ்வளோ பாயிண்ட் அதிகமாயிருச்சுன்னு தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. ஏபிகே விலாசில் சுகருக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துங்க. இன்னைக்கு மூட்டு வலியை பற்றி நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, தோல் அரிப்பு சம்பந்தப்பட்டது நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி கட்டதுக்கு நம்ம ஏபிகே விலாசில் நிறைய கொடுத்துருக்குறேன். தோல் அரிப்பில் நிறைய பேர் வந்து தொந்தரவுல இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆக்டிவாக இருக்கணும். சோர்வாக இருக்கிறது, கை கால் பெயின், மூட்டு பெயின்ன்றது நிறைய பேருக்கு தொந்தரவு வரும். அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு அருமருந்து இன்னைக்கு கொடுக்குறேங்க. ரத்த விருத்தி, நமக்கு வந்து ரத்தம் நல்லா பாஸ் ஆகணும், ரத்தத்தில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், போன்லாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதுக்கு தான் இந்த அற்புதமான மருந்து கொடுத்துருக்குறேன். அருகம்பில்லை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளுக்கு தீரும்னு சொல்லி முன்னோர்களுடைய பழமொழி. ஒரே ஒரு அருகம்பில்லைனால தீரும்னு சொல்லுவாங்க. அது மந்திரம் இல்லைங்க, மாயம் இல்லைங்க, அது உண்மையான ஒரு விஷயம். அருகம்பில்லை எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சூப் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரத்தத்தில் எந்த தொந்தரவு வராது, ரத்தம் நல்லா பாஸ்டாக இயங்கக்கூடிய ஆற்றல் உண்டு, தோல் வியாதியிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகும். அதே மாதிரி அருகம்பில்லை அரைச்சி பூசி குளிச்சு வந்திருந்தீங்கனாலும் தோல் வியாதியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். அருகம்பில்லை அரைச்சி மோரில் கலந்து டெய்லி எடுத்துட்டீங்கன்னா புத்துணர்வு ஏற்படும். உடல் சோர்வுன்றது அறவே வராது, உடல் உஷ்ணத்திலிருந்து ரிலீவ் ஆகலாம். அரும்பிலுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டு. முருங்கைக்கீரையை நம்ம எப்படி பதப்படுத்தி எப்படி பவுடர் பண்ண முடியும், நேச்சுரல் இந்த கீரை எப்படி இருக்குதோ அதே மாதிரி முருங்கைக்கீரை பவுடர் தயார் பண்ண முடியும். எந்த மருந்தும் இல்லாமையும் எந்த இது இல்லாமல் உதர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டு நாம் வந்து எதுக்கு வேணா பயன்படலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வீட்டில் பக்குவம் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அதில் என்னென்ன சேர்த்தணும் அப்படின்றத நீங்களே வந்து பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி நம்ம பாதுகாக்கணுன்றதை பற்றி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்புகள்லாம் எப்படி வச்சு கொடுத்துருக்குறேன். முருங்கைக்கீரை பித்தம் அது எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவங்களுடைய பக்குவங்கள். என்னை பொறுத்தளவுக்கு முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளதுன்னு முன்னோர்கள்ல இருந்து டாக்டர்ல இருந்து பரிசோதனை பண்ணக்கூடியது. எல்லாமே அளவு தாங்க. அதுக்காக முருங்கைக்கீரையை டெய்லியும் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி உடல் சோறு இருக்குங்க, கண்டிப்பா முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 நாள் 3 நாள் பயன்படுத்துங்க. முருங்கைக்கீரையை கூட்டாவும் பயன்படுத்துங்க, முருங்கைக்கீரை பொரியலாவும் பயன்படுத்துங்க, முருங்கைக்கீரையை அவிச்சு பாசிப்பருப்பு தட்டைப்பயிறு கலந்து பொரியலா பண்ணிக்கங்க. முருங்கைக்கீரையை வந்து வேகாம தாளிச்சு விட்டு இதெல்லாம் போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பல வடிவத்தில் வந்து இதை உணவாக நம்ம எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு இரவில் எடுத்துக்க கூடாது, காலை மதியம் மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இரும்பு சக்தி அதிகமான ஒரு விஷயம், கண் பார்வைக்கு ஒரு அருமையான விஷயம், முடி உதரத்திலிருந்து ரிலீவ் ஆகும். நிறைய வந்து மருத்துவத்தில் சொல்ல போனீங்கன்னா இந்த முருங்கைக்கீரைக்கும்
அருகம்பில்லுக்கு ஆற்றல் அதிகமாக, லட்சக்கணக்கான வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ரெண்டுக்குமே இருக்குது. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி நம்ம சூப்பாக எடுத்துக்கிட்டா நம்ம உடலுக்கு எப்படிலாம் இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவை போட்டுக்கிறேன். இந்த பதிவை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டு பயன்படுத்திட்டு கமெண்ட்ல கொடுங்க இது எப்படி இருக்குது. ஒரு 10 நாள் இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல்கள்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. உங்களுக்கு நேரில் இருக்கிற என்னை சந்திக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றதை நான் சொல்லிடுறேங்க. இது பெரிய விஷயங்கள், உணவே மருந்து தாங்க. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் எடுத்துங்க, மிளகு எடுத்துங்க, வரமல்லி எடுத்துங்க. பார்த்தீங்களா, வரமல்லி இதுக்கு என்னென்ன தேவைன்றது. அதே மாதிரி பற்றி மிளகு எடுத்துக்கிட்டோம், அடுத்துக்கிறது சீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. அப்போ நமக்கு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தேவைப்படுதுங்க, பூண்டு ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறோம், தக்காளி பழம் எடுத்துக்கிறோம், உப்பு எடுத்துக்கிறோம். இந்த உப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு இருக்கிறவங்க வந்து உப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்க உப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. மீதி எல்லாருமே எந்த வியாதி இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். ஜீரண சக்தி ஆகல அப்படின்னாக்கிற பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு நிறைய வாயு ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரபிள் பிரச்சனை இருக்குது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. கண்டிப்பாக இதை எடுத்துங்க. சுகர் இருக்குது, எந்த வியாதி இருந்தாலும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த உப்பு மட்டும்தான். தோல் அரிப்பு இருக்கிறவங்க மஞ்சளும் கொஞ்சம் கல் உப்பும் அருகம்பில்லை சேர்த்து நல்லா அரைச்சி தேய்ச்சி குளிச்சுவாங்க. தோல் அரிப்புலேருந்து 3 நாள்ல இருந்து ரிலீவ் ஆகும். இதோட குப்பமேனி இலையும் சேர்த்து அரைச்சி மஞ்சள் வேப்பிலை இதையும் சேர்த்து வாங்க, தோல் வியாதியிலிருந்து ரிலீவ் ஆகும். நிறைய விஷயங்கள் இது அரும்பில்லுக்கு. அரும்பில்லை டெய்லி அரைச்சி மோரில் கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி பசுமாட்டு பாலில் கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அரும்பில்லுக்கு வந்து அவ்வளோ விஷயம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப் போடுறோம். இப்போ நம்ம சூப்புக்கு வந்து தேவையான நம்ம வீட்டில் வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் எல்லாருமே எடுத்துங்க. நான் சொல்கிறேன் வந்து வியாதி உள்ளவங்க மட்டும்தான் நம்ம சேனலை பார்க்கணும்னு கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வருமுன் பாதுகாப்போம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஜூஸ் போட்டுக்கிறது, பார்த்தீங்கன்னா ஒரு சூப் போட்டுக்கிறது ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். சரிங்களா, ஒருத்தருக்கு மட்டும் தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 எடுத்துக்கங்க. 3 எடுத்தாவே போதும். ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டம்ளர் ஒரு 200 ml நம்ம சூப் எடுத்துக்கலாம். இந்த சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா வந்து பசி இருக்காது, அதனால தப்பு கிடையாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய சூப் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கொலஸ்ட்ராலை வந்து நம்ம தானே ரிலீவ் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானே இதை கொலஸ்ட்ராலை நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் பதிவாக கொடுக்குறேங்க. சரிங்க, எங்கள் வீட்டில் நான் எடுக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு பதிவாக கொடுக்குறோம். எல்லாமே வந்து உணவே மருந்து தாங்க. இது எல்லாருமே எடுத்துக்கலாம், உங்களுக்காகன்னு கிடையாது. பார்த்தீங்களா, நம்ம ஒரு 3 டம்ளருக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னங்கிற ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அருகம்பில். இப்போ ஒரு டம்ளருக்கு போடணும்னா ஒரு ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அரும்பில் போதும். நான் ஒரு 3-4 டம்ளருக்கு எடுத்துக்கிறேங்க. அரும்பில் சேர்த்திய போடலாம், தப்பு கிடையாது. அதிகமாக பயன்படுத்துறதுல எந்த தவறுதலும் வராதுங்க. அரும்பில் வந்து ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வந்து இதில் எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்ஸி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரும்பில் சூப் தனியாக பண்ணிக்கலாங்க. நான் இப்போ பண்ணுறதுல அரும்பில் சூப் தனியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரும்பில் சூப் வந்து நீட்டாக பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்கள். ஆட்டுக்கால் சூப்போட சூப்பராக இருக்கும் அரும்பில் சூப். சரிங்களா, எல்லா உணவிலையும் பூண்டு எடுங்க, ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் பூண்டுங்க. பார்த்தீங்கன்னா பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பூண்டு இருந்தால் போதும், ஒரு பல்லு பூண்டு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 டம்ளர் போடுவேன். இப்போ நான் ஒரு 3 பல்லு போட்டுக்கிட்டேன், இன்னொன்று சேர்த்தியே போட்டுக்கிறேன். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு ஒரு 3 பேருக்கு போடுறோம் அப்படின்னும் போது 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவிட்டுங்க அப்படியே வந்து அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சிக்கிட்டு நாம் வந்து நம்ம சூப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வீடியோவுக்காக உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கங்க. இதை அரைக்கிறதுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சும்மா 1-2 அரைச்சா போதும், நெகுன்னு அரைக்கணும்லாம் கிடையாது. 1-2 உடைச்சா போதும், வெந்துடும். சரிங்களா, இப்போ நாம் பூண்டு இஞ்சிலாம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி தக்காளி பழம் கழுவி வச்சிருக்கிறவங்க உள்ளார போட்டுறோம், கட் பண்ணி உள்ளுக்குள்ளார போட்டுக்கிட்டுங்க. ப்ரெஷர் இருந்தாலும் சீக்கிரமாக குறைக்கும். அதே மாதிரி பித்தம் உடலில் வந்து யார் ஒருக்கு பித்தம் இருந்தாலும்
தானே குறைய ஆரம்பிக்கும். நிறைய மல்லி டீ எடுத்துங்க. காமாலை சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, ரத்தத்தில் எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, தோல்ல எந்த வியாதி இருந்திருந்தாலும் குணப்படுத்துறதுக்கு குறுமிளகுங்க. சரிங்களா? அடுத்தது சீரகம். உடல் சோர்வு இருந்து ரிலீவ் பண்ணிக்கலாம், ஜீரண சக்தியிலிருந்து ரிலீவ் பண்ணிக்கலாம், ரத்தத்துல அழுத்தங்கள் அதிகமா இருந்தாலும் ரிலீவ் பண்ணிக்கலாம் சீரகத்துக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உணவே மருந்துன்றோம், ஆனா நம்ம சுவைக்காகத்தான் எடுக்கிறோம்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, இது வந்து நிறைய உடலுக்கு வந்து தேவையான விஷயம். சீரக தண்ணி டெய்லியும் குடிங்க. மோஷன் கிளியரா போகும், மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகும், பைல்ஸ் இருந்து ரிலீவ் ஆகும். சீரக தண்ணி, சீரகத்தை நைட்டை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிப்பாடு, உடல் சூட்டில் இருந்து ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உணவே மருந்து. இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி மசாலா ஐட்டத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்களே அரைச்சி சமைச்சு சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம முடியலன்றதுனால மசாலா ஐட்டத்தை வாங்குறோம், போடுறோம், சாப்பிட்றோம். இந்த மசாலா ஐட்டம் கெடாம இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் கலக்கிறதுனால நமக்கு உடலுக்கு தொந்தரவு, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு இருக்கிறத வச்சு நாமளே வந்து மிக்சியில போட்டு அடிச்சு சமைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இல்லைன்னா அம்மிக்கல்லில் வந்து அரைச்சி சமைச்சு பண்ண பாருங்க, சூப்பரா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு தக்காளி பழம் இருந்தால் போதுங்க. ஏன்னா 4 டம்ளர் போடுறதுனால ஒரு தக்காளி பழம், நீங்க ஒன்னா போனா ஒரு 1/4 தக்காளி பழம் போட்டுங்க. இது வந்து இதெல்லாம் நம்ம சுவைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாமே ஒரு மருத்துவ குணம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிறிதளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க, ஒரு கொஞ்சம் மட்டும். சரிங்களா? அவ்வளோதான். ஏன்னா வந்து இது ஒரு ஃபார்முலா. உப்பும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சில பேர்த்துக்கு வந்து உப்பு ஆகாது, அவாய்ட் பண்ணிடுங்க. வருஷம் 1 முறை 2 முறை வந்து கடல் தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாங்க, எந்த தோல் வியாதி வராது. அதே மாதிரி நம்ம கடல்ல குளிக்க முடியலனாலும் சுடுதண்ணி நல்லா காய வச்சு ஒரு நாளைக்கு கல் உப்பு போட்டு நல்லா குளிங்க, தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது நல்ல தண்ணியில 2 டைம் 3 டைம் குளிச்சுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். உப்பு பயன்படுத்துற வரைக்கும் மேலுக்கு வந்து அற்புதமா இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு இதிலேயே கொடுத்துட்றேன். சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி மல்லி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, தப்பு வராது, போட்டுக்கலாம். அடுத்தது சீரகம் ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டுக்கங்க. அப்போ நாம வந்து இதெல்லாம் அரைச்ச பின்னால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். இவ்வளவுதாங்க விஷயம். இதை நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வடிகட்டி சுத்தமா எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு சிறிதளவுக்கு மஞ்சத்தூளுங்க, சிறிதளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவோம். உணவுல எந்த உணவு சமைச்சாலும் மஞ்சத்தூள் சேர்த்தணும். இது நிறைய விஷயங்கள் சளிகளை வந்து வெளியில கொண்டுட்டு வரும். வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மஞ்சத்தூள் ஒரு சிறந்த விஷயம். நிறைய பேர் இந்த பால்ல பாத்தீங்கன்னா மிளகும் மஞ்சத்தூளும் கலந்து சுடு பால்ல குடிச்சு பாருங்க, இந்த வீசிங் குறையும், நுரையீரல இருக்கிற சளிகள் வெளியில வரும், நாள்பட்ட புண்கள் ஆறும். நிறைய விஷயம் இருக்குங்க இந்த மிளகுக்கும் மஞ்சத்தூளுக்கும். மஞ்சள் வந்து கடையில வாங்குற மஞ்சத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது, விரலி மஞ்சளை இடிச்சு வச்சுக்கோங்க. சளி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறாங்களும் சரி, நான் சொல்ற விஷயத்த இதுக்கெல்லாம் நிறைய பதிவு கொடுத்துருக்குறேன், எடுத்துங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம். சிம்பிளான விஷயம். இது வந்து நம்ம அரும்பில் சூப்பாகவும் எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை சூப்பாகவும் எடுத்துக்கலாம், தனித்தனியாக நீங்க சூப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 2 கலந்து உங்களுக்கு ஒரு சூப் கொடுக்குறேன். இந்த சூப்புடைய பயன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் ஒரு 5 நாள் எடுத்துட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் காயிட்டுங்க. காஞ்ச பின்னால பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஆயில் வச்சிருக்கேங்க. கடலெண்ணெய் எவ்வளவுக்கு சேர்த்துறீங்களோ, கடலெண்ணெயும் நெய் கடலைப்பருப்பு இதில் எவ்வளவு சேர்த்துறீங்களோ மூட்டு வலி வராதுங்க. கடலெண்ணெய் கடலைப்பருப்பு நடக்கடலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வறுத்த பருப்பு எடுத்துங்க. பச்சை பருப்பு வந்து சட்னி எடுத்துங்க. தேங்காய் நிறைய எடுத்துங்க, மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் ஆகும். இப்போ கடலெண்ணெய் யாரும் யூஸ் பண்றதில்ல, ரீஃபண்ட் ஆயில். இந்த 20-30 வருஷம் ஆண்டுகளா வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் நிறைய நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். மூட்டு வலிகள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னே முன்னோர்கள்லாம் வந்து கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் இதுதான் அவங்களுக்கு தெரியும். இதைத்தான் அவங்க பயன்பாட்டுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. காஞ்சிருச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? இது சுவைக்கு மட்டும் இல்லைங்க, மலத்தை இலக்கி வெளியில கொண்டுட்டு வரும். மூட்டுகளுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். மனிதனுக்கு வந்து கொலஸ்ட்ரால், நல்ல குட் கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடியது கடலெண்ணெய். கடலெண்ணெய் எவ்வளவுக்கு எடுத்து இருக்கிறீங்க, மூட்டு வலியே வராதுங்க. சரிங்களா? இப்போ நல்லா காயிட்டோம். இதுல உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதுலேயே அரைக்கிறதுக்கு போட்டுங்க. சின்ன வெங்காயம் இன்னும் அற்புதமான ஆற்றல் உண்டு. தோல்வியாத நீக்கும், சளிகளை வந்து வெளியில் ஏற்றக்கூடிய ஆற்றல் வந்து சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. சின்ன வெங்காயத்தை தனியாக நசுக்கி சாறு எடுத்து தேன் கலந்து உள்ளார எடுத்துட்டிங்கன்னா வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து வெளியில் வரலாம். கோலை தானே வெளியில் வரும். சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்திங்க, அரைக்கும் போதே சேர்த்திங்க.
ஓரளவு காஞ்சிருச்சுங்க. நான் கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நாம் வந்து எண்ணெய் காயாமல் ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு சுவை வேறு, எண்ணெய் காஞ்ச பின்னால் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு சுவை வரும். குறைச்சாச்சுங்க. இப்போ நாம் இந்த பவுலில் இருக்கிறத எடுத்து நாம் உள்ளுக்குள்ளே விட்டுக்கலாம். நான் ஒரு 3-4 டம்ளர் எடுத்துட்டுங்க. இதை நீங்கள் வந்து சாதத்தில் ரசமாக்கிற நீங்கள் பயன்படுத்தலாம், வெறும் இதாக்கிற நீங்கள் குடிக்கலாம். எந்த தப்பு வராதுங்க. உடலுக்கு அற்புதமாக இருக்கும். சும்மா ஒரு கொதி, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நல்லா வேகணும் அப்படின்றதுக்கெல்லாம் இது நாம் வந்து அரைச்சிக்கிட்டோம். இதை அப்படியே போட்டு வேவிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம், அதிக நேரம் பிடிக்கும். இப்போ இதை வந்து அரைக்காமல் போடுறதுனால நேரங்கள் அதிகமாகும், அதே மாதிரி கேஸ் செலவுகள் அதிகமாகும். இப்போ அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாக அந்த எசன்ஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்ச பின்னால் நம்ம வடிச்சுக்கிட்டு நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துங்க. சரிங்களா? நல்லா ஓரளவு கொதிச்சிருச்சு, நல்லா சொல்கிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மனம் நல்லா சூப்பராக வருதுங்க. அற்புதமான ஒரு வாசனை. அப்படியே இதை எடுத்து ரசம் மாதிரி அப்படியே சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து தனியாக இதை வந்து ருசித்து குடிச்சு பாருங்கள். நம்ம மலச்சிக்கலேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். நமக்கு இப்போ அருகம்புல் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வந்து சூப்பு நீங்கள் எடுக்கிறதுனால வந்து எவ்வளோ நன்மைகள் நிறைய இருக்குங்க. இது ரொம்ப நேரம்லாம் கிடையாதுங்க. வீட்டில் வந்து ரெகுலர் நீங்கள் வச்சு கொடுக்க சொல்லுங்கள். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சூப் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 5 வயசு 6 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு 10 ml கொடுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? நல்ல சாப்பிடக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க, தப்பு கிடையாது. பெரியவங்களுக்கு அதே மாதிரி 1 டம்ளர் கொடுங்க, நடுத்தர இருக்கிறவங்களுக்கு 1 டம்ளர் கொடுங்க. இப்போ இதோட நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிது மல்லி இலைங்க, பச்சை மல்லி இலையை கழுவிட்டு வந்து கட் பண்ணி உள்ளுக்குள்ளார போட்டுங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் மனமாக இருக்கும், நல்ல ஒரு சுவை இருக்கும், உடலுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும், புத்துணர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய சூப் வகைகள் நிறைய எடுத்துக்கங்க. நிறைய காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கங்க. உணவே மருந்து. காய்கறிகள், பயிர் வகைகள் நிறைய எடுத்துங்க. கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கங்க. மாமிசத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால வந்து உடலுக்கு நன்மைன்னு சொல்ல முடியாது, தீமைன்னு சொல்ல முடியாது. உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். மாமிசத்தை பொறுத்த அளவுக்கு மாமிசத்தை குறைச்சிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் நிறைய எடுத்துங்க. உடலில் வந்து நிறைய நெய் சேர்த்துறவர்களுக்கு உடலுக்கு நல்லது. மலம் கட்டாதுங்க, மலம் இலக்கி போகிறோம், தோல் வியாதி வராது. நிறைய பேருக்கு நெய் எடுக்கிறவர்களுக்கு நல்ல சிறப்பு. முடிஞ்சளவு குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நெய் கொடுங்க. ஏன்னா மலத்தை வந்து இலக்கி கொண்டு வந்தோன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மலம் சின்ன குழந்தையிலிருந்து மலம் கட்டினா உடல் வந்து கெடுதலாயிரும், தோல் வியாதிகள் நிறைய வரும், உடல் மன அழுத்தங்கள் அதிகமாகும். மலம் கட்டினாவே மன அழுத்தங்கள் அதிகமாகும். நிறைய வந்து பருப்போட சேர்த்து நெய் வந்து 1 ஸ்பூன் குழந்தைங்களுக்கு, அன்றாட குழந்தைங்களுக்கு தயவு செய்து கொடுங்க. வயதானவங்களுக்கும் நீங்கள் வந்து நெய் கலந்து கொடுங்க. உணவில் வந்து நெய் கலந்து கொடுங்க. காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, 2 டைமில் வந்து நெய் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மலத்தை இலக்கி வரும். உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. மழை வந்து ஃப்ரீயாக போயிட்டால் பேக் பெயின் வராது, கேஸ் ட்ரபிள் ஏறாது, பைல்ஸ்லாம் வராது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோவுடைய விஷயங்கள் வேறு, இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை வந்து கலந்து கொடுக்கறது வேறு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு வீடியோவில் வந்து 100கணக்கான விஷயங்களை நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போ நம்ம வந்து சூப் ரெடி ஆச்சு, நல்லா ஆவி போயிட்டுருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. இந்த சூப் எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம 3 பேர்த்துக்கு எடுத்துக்கிறோம். இவ்வளோதான் விஷயங்க. இந்த மாதிரி எடுக்கிற வரைக்கும் உடல் அற்புதமாக இருக்குங்க. உடல் சோர்வு வராது, டென்ஷன் வராது, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப் எடுத்துங்க. நாங்க சாமி, நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க, அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துருங்க, இப்போ நான் ஒன்று எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ருசிச்சுட்டு நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குங்க. உப்பு பொறுத்தளவுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், அரிப்புகள் நிறைய, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கு உப்பை வந்து குறைச்சிக்குங்க.
அதே மாதிரி இனிப்பு வகைகளும் குறைச்சிக்குங்க. தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் டெய்லி இந்த தோல் வியாதிக்கு தான் ஃபோன் பண்ணி நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. பதிவுகள் நிறைய இருக்குது, உள்ளார போய் பாருங்கள். என்னோட ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டே டைரெக்டாக கூப்பிட ஆரம்பிக்குங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு என்னை கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சந்தேகம் ஏற்பட்டால் என்னை கூப்பிடுங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம குடிச்சிடலாங்க. மல்லி இலை வந்தாலும் அப்படியே மென்று சாப்பிட்ருங்க, சரிங்களா? ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும். நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிட்டுங்க நம்ம வந்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து சுவையாக எடுத்துங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நலமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க.